ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்திருக்கிறோம். ஊழியத்தின் காரணத்தினால வந்திருக்கிறோம். ஒரு சில ஊழிய காரியங்கள் இருக்கிறது. ஒரு 3 நாள். இன்னைக்கு இன்னும் 2, 3 நாள் இருப்போம். இருந்தாலும் தினமும் ஆவியானவர் தருகின்ற வார்த்தை கட்டாகக்கூடாது என்று, எப்படியாகிலும் வார்த்தை தர வேண்டும் என்று அதற்கு வேண்டிய ஏற்பாடு நாங்கள் சின்ன சின்ன காரியங்கள் மாத்திரமே செய்து, டெய்லி உங்களுக்கு வேர்டு கொடுத்தே ஆகணுமே. அதனால அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாரி செட்டப்பை மாத்திக்கிட்டு, உங்ககிட்ட இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஒரு 2 நாளா ஒரு விதமான வார்த்தைகள் எனக்கு போய் கொண்டே இருந்தது. தொடர்ச்சியாய் ஆவியானவர் இதை குறித்து எனக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். என்ன நினைப்பூட்டிக் கொண்டிருந்தார்னா, நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 1:23, 24, 25லலாம் பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குவோமாக அப்படின்னார். பட் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலும், அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ் அதோட மாத்திரம் நிறுத்தல. மிருகங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட், மரத்துக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட், மச்சங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட், ஆகாயத்திற்கு கிடைக்காத கிஃப்ட், ஏன் நம்மை விட பவர்ஃபுல் சூரியன், சந்திரன் சைஸ்ல எல்லாத்துலயும் பவர்ஃபுல். அதுங்களுக்கு கிடைக்காத ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், உச்சரிக்கலாம். அப்படி அவர் உச்சரித்து பேசினதுனால தான் உலகம் உருவாச்சு. அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் உருவாக்கி மனிதனுக்கு பேசக்கூடிய தன்மையை தரல, திறமையை தரல அப்படின்னா, எதுவுமே இல்லை, வேஸ்டா இருந்திருப்போம். அமைதியா இருந்திருப்போம். அவரு போய் அமைதியா இப்படி போவோம், அமைதியா வந்திருப்போம். பட் வாட் ஹி கேவ் இஸ் வி கேன் ஸ்பீக். நம்ம பேசலாம். இந்த பேசுற தன்மை முதல்ல யாருக்குள்ளேருந்து வெளிப்படுது என்றால், தேவனாகிய கர்த்தருக்குள்ளேருந்து நமக்கு வெளிப்படுகிறது. அந்த தன்மை அவர் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு சில காரியங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தம் சந்திக்கிற அந்த நபர்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, சில சமயம் பிசாசுடைய சத்தம் அதிகமாக கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்னா, இந்த காரியத்தில் தேவன் உனக்கு எதுவுமே செய்து முடிக்கல. அது மாத்திரமல்லாம பிசாசு நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, பிசாசு மிகவும் பெர்ஃபெக்ட்டா பேசுவான். எப்படி பெர்ஃபெக்ட்டா பேசுவான்னா, சூழ்நிலைய ஃபர்ஸ்ட்டு பார்ப்பான். பார்த்து அத கரெக்ட்டா மேட்ச் பண்ணி பேசுவான். அவன் பேசுற அந்த வார்த்தைக்கும், சிட்யூவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, 2த்துக்குமே கரெக்ட்டா மேட்ச் ஆகும். சிங்க் ஆகும். சூழ்நிலையிலிருந்து வெளிய பேச மாட்டான். கரெக்ட்டா நீங்க என்ன துன்பத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறோம் இப்ப பிரசன்ட். அத கரெக்ட்டா சிங்க் பண்ணி, அத கரெக்ட்டா மேட்ச் பண்ணி பேசுவான். ஜீசஸ பாருங்க. He was in wilderness for 40 days. After he was started to hungry. அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கரெக்ட்டா வந்து நிக்கிறான். நேத்து நான் ஒரு காரியத்த தியானம் செய்யும்பொழுது எனக்கு ஆவியானவர் டீச் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் பிசாசு யாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சோதனை கொடுக்கல. இந்த மொத்த உலகத்துல, இந்த மொத்த ஹியூமன் ரேஸ்ல, மேன்கைண்ட்ல யாருக்கும் பிசாசு டெம்ப்டேஷன் அப்பேற்பட்ட ஒரு சோதனையை யாருக்குமே தரல. 3 பவர்ஃபுல்லான ஒரு சோதனை. அந்த சோதனையில எப்பேற்பட்ட ஆளுங்க விழுந்துட்டு இருப்பாங்க. உலகத்தில் நமக்கு பாருங்க சின்ன சின்ன சோதனைகள், இச்சைகள், பண ஆசைகள். தேவனுக்கு வந்த சோதனை பாருங்க, ஜீசஸ்க்கு வந்த சோதனை உலகத்தையே தரேன். ராஜ்யத்தையே குடுக்குறேன். அதுக்கு மேல எதுவுமே இல்லையே. இந்த உலகத்தை மீட்க தானே நீங்க வந்தீங்க. நான் குடுத்துடுறேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. வெரி பவர்ஃபுல் டெம்ப்டேஷன். யாரா இருந்தாலும் விழுந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் விழுந்திருப்போம். ஆனா ஜீசஸ் விழல. ஜீசஸ் அங்க என்ன பண்றாருன்னா, பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஏதேன் தோட்டத்துல எப்படி உருவாக்குனாங்க? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பேசுனாங்க பாருங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க பாருங்க. வார்த்தையை உச்சரித்தாங்க பாருங்க. அத தேவன் பேசும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பிசாசுக்கு பதிலடி கிடைக்குது. நான் இன்னைக்கு கொண்டு வந்த வார்த்தை எத பத்தி அப்படின்னா, ஸ்பீக், பேசுங்க. எந்தெந்த பகுதியில மழை அப்படியே இருக்கிறதோ, எது எது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கோ, எல்லாருக்கும் எனக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் மலை மாரி நான் நகரவே மாட்டேன்னு இருக்கும். அது பேசுதா? அல்லது நான் அதுகிட்ட பேசுறேனா? நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோல ஒண்ணு சொன்னேன். ஒரு நாளும் மலை என்கிட்ட பேசக்கூடாது. நான் தான் மலைகிட்ட பேசணும். தேவன் சொல்றாரு, "நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தா அது அப்படியே ஆகும்" என்று அவர் சொல்றாரு.
ஆனா மலைகிட்ட பார்த்து, மலைய நீ பேசுன்னு மலைக்கு அதிகாரம் குடுக்கல. மலை அப்படியே தான் இருக்கும். உங்க பிரச்சனைக்கும், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கும், அது மீண்டும், மீண்டும் அது எழும்பும். பேசிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா நான் திரும்ப என்ன பேசுறேன் அதான் இம்பார்ட்டன்ட். ஒரு வசனத்த நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நீதிமொழிகள் 18:21 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ மரணமும் ஜீவனும் யாருடைய அதிகாரத்துக்கு உள்ள வருது அப்படின்னா, என் அதிகாரத்துக்கு வருது. என் வாழ்க்கையில இருக்கிற தடை ஜெயிக்குமா, தோக்குமா அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி யார்கிட்ட குடுக்கப்படுது அப்படின்னா, என்கிட்ட குடுக்கப்படுது. என் வாழ்க்கை மாறுமா, மாறாதா அப்படின்ற ஒரு முடிவு யார்ட்ட குடுக்குறார் தேவன்னா, நம்ம கிட்ட குடுக்குறாரு. என்ன குடுக்குறாருன்னா, நீ பேசு. இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொல்றாரு, நீ இத பேசணும். உன் வீட்ல எழுதி வச்சுக்கோ. உன் கையில சுத்து. உன் நெத்தியில வச்சுக்கோ. நீ வெளிய போம்போதும் பேசு, வீட்டுக்குள்ள வரும்போதும் பேசு. அதையே தியானித்துக் கொண்டு அப்படின்னு யோசுவால பார்க்கிறோம், உபாகமத்துல பார்க்கிறோம். அதே தான் இப்ப மீண்டும் சொல்றேன். எந்த காரியம் பெரிதாக நிற்கிறது, அங்க ஜீசஸ பத்தி பேசலாம். நான் ஜெயிச்சுட்டேன். நான் இத ஜெயிப்பேன். சிலுவையில இயேசு கிறிஸ்து இத எனக்காக ஜெயித்து முடித்துட்டார். நான் இந்த காரியத்தில் மாபெரும் அதிசயத்த பார்ப்பேன். உலகம் பார்த்து ஆச்சரியப்படும். என்னை குறித்து நான் சாட்சி சொல்வதற்கு பதிலாக, என்னை சுற்றி இருக்கிற அநேகர் சாட்சி சொல்வாங்க. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால அறிக்கை செய்கிறேன். பட் திரும்ப ரெசிஸ்ட் பண்ணுவான். திரும்பவும் எதிர்ப்பான். ஆப்போசிட்டான வார்த்தை பேசுவான். திரும்பவும் நான் பேசுவேன். அந்த காரியத்தில் முழுமையான ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்பியருக்கு நானு ஏத்த மாதிரி நான் சின்ன சின்ன செட்டப்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு ஃபோன்ல தான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு பேசுறேன். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படியோ வி ஆர் கிவிங் அவர் பெஸ்ட். மக்கள் நீங்க வந்து இந்த வீடியோக்கள நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக வி ஆர் கிவிங் அவர் பெஸ்ட். ஸோ கேன் வி ப்ரே? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேறி பெற்ற இந்த நாளுக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரம். மரணமும் ஜீவனும் எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்க எத பேசுறோமோ அது நடக்கும். நீங்க எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டீங்க. ஆனா நாங்க எதுவும் பேசாம ஆபத்தையே பேசிட்டே இருக்கிறோம். தோல்வியே பேசிட்டே இருக்கிறோம். நடக்காததே பேசிட்டு இருந்தோம். அப்படியே தான் இருக்கும். முடிஞ்சிடுச்சு. நடந்துடுச்சு. கர்த்தர் எனக்காக செய்துட்டார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்து விட்டார் என்று பாசிட்டிவான வார்த்தை, நாங்கள் விசுவாசமான வார்த்தை பேசுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒத்தாசை செய்யுங்க. இதை பார்க்கிற யாவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை யாராச்சும் தொடர்ச்சியா பிசாசுடைய சத்தத்தை அதிகமா கேட்டு கேட்டு சோர்ந்து போய் முடங்கி படுத்திருக்கலாம். கெட்ட எழுந்திருங்க. மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். என் தீங்கும் நமக்கு அணுக விட மாட்டார். ஒருவேளை நீங்களே ஒரு காரியத்தை தீமையா முடித்திருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த தீமையை நன்மையா மாற்றுவதில் மிக வல்லமை உள்ளவர். இன்னும் காரியம் அவர் கையில இருக்க முடியல. இன்னும் உடையல. இன்னும் கெட்டு போகல. இன்னமும் காரியம் அவர் கையில இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவனே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும் நான் சொல்லுவேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட்